வணக்கம் மாணவ செல்வங்களே, நாம் இந்த வீடியோவில் 2019ஆம் ஆண்டு JEE மெயின் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு சம்மை டிஸ்கஷன் பண்ணலாம். வாங்க அந்த சம்மை பார்க்கலாம். இஃப் இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 dx ஈக்குவல் டு a ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் m ப்ளஸ் சி. இதில் எம்ங்கிறது ஒரு இன்டிஜர் முழு எண், a ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், சிங்கிறது கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் தொகையீட்டு மாறிலி. அப்படி இருந்துச்சுன்னா a ஆஃப் எக்ஸ் பவர் எம்மோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1/9 எக்ஸ் பவர் 4. ஆப்ஷன் பி -1/3 எக்ஸ் பவர் 3. ஆப்ஷன் சி -1/27 எக்ஸ் பவர் 9. ஆப்ஷன் டி 1/27 எக்ஸ் பவர் 6. இதிலிருந்து நம்ம சரியான ஆன்சரை தேர்ந்தெடுக்கணும். இந்த சம்மானது தொகை நுண் கணிதம் இன்டெக்ரல் கால்குலஸுங்கிற சாப்டரில் வரையறா தொகையிடல் இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ங்கிற டாப்பிக்கு உட்பட்டது. வாங்க சம்மை சால்வ் பண்ணுவோம். இந்த சம்மை பாருங்கள், இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் பவர் 4 dxன்னு இருக்குது. இதை எந்த ஐடியாவோட சால்வ் பண்ணலாம்? ஏதாவது ஐடியா உங்ககிட்ட இருக்கா? பிரதியிடல் முறையில் சால்வ் பண்ணலாமா? பிரதியிடல் முறையில் சால்வ் பண்ணோம்னா ஏதோ ஒரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்னொரு டேர்ம் இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடைக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டீன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன நடக்குன்னு பார்ப்போம். கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt. இங்கே ஒரு dx வரும். ஓகேவா? மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. ஆனால் நமக்கு இருக்கிறது dx பை எக்ஸ் பவர் 4ன்னு இருக்குது. அப்போ இதை பிரதியிட முடியாது. சரி, டினாமினேட்டராக இருக்கக்கூடிய எக்ஸ் பவர் 4க்கு பதிலாக டீன்னு எடுத்து பிரதியிட்டு பார்க்கலாம். எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 dx ஈக்குவல் டு டிடின்னு கிடைக்குது. இங்கேயும் எக்ஸ் பவர் 3யும் டிஎக்ஸும் மல்டிப்ளையர் இருக்குது. ஆனால் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ இதையும் பிரதியிட முடியாது. வேறு என்ன செய்யலாம்? இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குல்ல, அதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர்டை காமனாக வெளியே எடுத்து பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்டகரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டை காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே 1 தான் இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டா 1/x ஸ்கொயர்டுன்னு வந்துடுமா? மைனஸ் இங்கே இருந்ததே எக்ஸ் ஸ்கொயர்டு, அதை வெளியே எடுத்துட்டா மீதி 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 இன்ட்டு டிஎக்ஸு. இன்டெக்ரல் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன நடக்கும்? சூப்பர், எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 dx. அடுத்து என்ன செய்யலாம்? இந்த எக்ஸு டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 அதை கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகி மீதி எக்ஸ் பவர் 3ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 1/x ஸ்கொயர் மைனஸ் 1க்கு பதிலாக பிரதியிடலாம். பிரதியிட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, 1/x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு டி ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த 1/x ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம டி ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். கிளியரா? இப்போ இதை போத் சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். சம் ஆஃப் 2 ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/x பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? சூப்பர், 1/x பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1. இங்கே என்னுக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ 1/x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? அருமை, மைனஸ் 2. என்னுக்கு பதிலாக -2 டிவைடட் பை எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 1 3 இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஈக்குவல் டு டி ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இங்கே என்னுக்கு பதிலாக 2 இருக்குது.
அப்போ 2 இன்ட்டு டி இன்ட்டு டிடி. கிளியரா? இப்போ போத் சைடு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பவர் 3 ஈக்குவல் டு இங்கேயும் 2 கேன்சல் ஆயிரும், டி இன்ட்டு டிடின்னு கிடைக்கும். நமக்கு இங்கே பாருங்கள் dx டிவைடட் பை எக்ஸ் பவர் 3 தான் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் தேவையில்லை. அப்போ போத் சைடு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ்னு வந்துடும். கிளியரா? இப்போ இன்டகரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/x² மைனஸ் 1க்கு பதிலாக என்னென்னு எடுத்திருக்கோம்? டி ஸ்கொயர்டு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர்டு. இந்த dx டிவைடட் பை எக்ஸ் பவர் 3க்கு பதிலாக என்ன கிடைச்சிருக்கு? அருமை, மைனஸ் டி இன்ட்டு டிடி. மைனஸ் டி இன்ட்டு டிடி. அடுத்து என்ன செய்யலாம்? சூப்பர். இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துட்றேன். கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய மைனஸை இன்டகரலை விட்டு வெளியே எடுக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகரலை பயன்படுத்தி கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துக்கலாம். இங்கே கான்ஸ்டண்ட்டுங்கிறது மைனஸ், அதை வெளியே எடுத்துட்றேன். இன்டகரல் இப்போ தான் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி டீன்னு வந்துடும். டி இன்ட்டு டி இன்ட்டு டிடி மைனஸ் இன்டகரல் டி இன்ட்டு டி என்ன வரும்? டி ஸ்கொயர்டு இன்ட்டு டிடி. டி ஸ்கொயர்டு இன்டகரல் பண்ண என்ன வரும்? அதாவது எக்ஸ் பவர் என்ன இன்டகரல் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? சூப்பர். எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1 ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை இன்டகரல் பண்ணுறோம். மைனஸ் டி பவர் 2+1 3 டிவைடட் பை 3 ப்ளஸ் சி. டீங்கிறது என்னன்னு நம்ம ஆரம்பத்தில் எடுத்திருந்தோம்? டி ஸ்கொயர்டுங்கிறது தான் இதை எடுத்திருந்தோம். டி ஸ்கொயர்டுங்கிறது 1/x² மைனஸ் 1ன்னு எடுத்திருக்கோம். அப்போ டீங்கிறது என்ன ஆகும்? போத் சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ டீங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/x² மைனஸ் 1ன்னு கிடைக்குது. கிளியரா? இப்போ இதை வந்து இங்கே பிரதியிடுறோம். மைனஸ் டிக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/x² மைனஸ் 1 ஹோல் பவர் 3, ஏன்னா இங்கே டி பவர் 3ன்னு இருந்துச்சு, டிவைடட் பை 3 ப்ளஸ் சி. ஓகே, இதோட ஆன்சர் என்ன கிடச்சிருந்துச்சு? மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/x² மைனஸ் 1 ஹோல் பவர் 3 டிவைடட் பை 3 ப்ளஸ் சி. ஓகே, நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ற ஆன்சர் எந்த வடிவத்தில் இருக்கணும்? a of x இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x² ஹோல் பவர் mன்னு வரணும். இங்கே பாருங்கள் 1 மைனஸ் x²ன்னு வரணும். ஆனால் நமக்கு 1/x²ன்னு இருக்குது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 இன்ட்டு x² அந்த மைனஸ் அப்படி எழுதிக்கிறோம், டிவைடட் பை காமனாக x²ன்னு வந்துருமா, ஹோல் பவர் 3 டிவைடட் பை 3. ஓகே, ப்ளஸ் சி. அடுத்தது என்ன செய்யலாம்? மைனஸ் இந்த ஸ்கொயர் ரூட்டை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x², ஏன்னா இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? டிவைடட் பை இதுக்கு மட்டும் பவர் 3. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² ஹோல் பவர் 3, ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே தான் x² இருந்துச்சு, அதை தனியாக பிரிச்சிட்டோம். ஹோல் பவர் 3யும் தனியாக எழுதிட்டோம், டிவைடட் பை 3 ப்ளஸ் சி. கிளியரா? அடுத்து என்ன செய்யலாம்? அருமை, ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x² ஹோல் பவர் 3 டிவைடட் பை 3 இன்ட்டு ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் சின்னு கிடைக்குது. நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற அதே வடிவத்தில் இந்த ஆன்சரை பிரித்து எழுதுறேன். மைனஸ் 1/3 எக்ஸ் பவர் 3ன்னு எழுதிக்கலாமா? மீதி இருக்கக்கூடிய டேர்மு தனியாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x² ஹோல் பவர் 3 ப்ளஸ் சி.
ஓகே, இப்போ ஏ ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன, எம்ங்கிறது என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர். ஏ ஆஃப் எக்ஸுங்கிறது -1/3 x பவர் 3. இதுதான் ஏ ஆஃப் எக்ஸ். அப்போ எம்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x²க்கு பவரில் என்ன இருக்கோ அதுதான் எம்மு. இங்கே பவரில் 3ன்னு இருக்குது. அப்போ எம்மோட ஆன்சர் 3ன்னு கிடைச்சிருது. கிளியரா? இப்போ ஏ ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் எம்ங்கிறது என்னன்னு தேவை. ஏ ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் எம்மோட ஆன்சர் தான் நமக்கு தேவை. ஏ ஆஃப் எக்ஸுங்கிறது -1/3 x பவர் 3 ஹோல் பவர் எம்முக்கு பதிலாக 3. இப்போ இந்த பவரை தனித்தனியாக பிரிக்கிறேன். அப்போ -1/3 /3 பவர் 3 x பவர் 3 ஹோல் பவர் 3. ஓகேவா? இப்போ -1/3யோட ஆன்சர் என்ன வரும்? -1 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? அருமை. -1 /3 பவர் 3. 3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? சூப்பர். 3 × 3 9, 9 × 3 27, x பவர் 3 × 3 9. அப்போ ஏ ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் எம்மோட ஆன்சராக நமக்கு என்ன கிடச்சிருக்குது? -1/27 × x பவர் 9ன்னு கிடச்சிருக்கு. 4 ஆப்ஷன்ற இந்த ஆன்சர் எங்கே இருக்குங்கிறது பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ 1/9 × x பவர் 4. ஆனால் நமக்கு கிடைச்சது -1/27 வரணும். அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது தவறான ஆன்சர். ஆப்ஷன் பி பாருங்கள், -1/3 ன்னு இருக்குது, நமக்கு 27ன்னு வரணும். அப்போ ஆப்ஷன் பியும் தவறான ஆன்சர். ஆப்ஷன் சி பாருங்கள், -1/27 × x பவர் 9, இதுதான் நமக்கும் கிடைச்ச ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். மாணவர்களே, நாம் இந்த வீடியோவில் ஜேஇஇ மெயின் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு சம்மை டிஸ்கஷன் பண்ணோம். இந்த சம் உங்களுக்கெல்லாம் எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வேறொரு சம்முடன் சந்திப்போம். நன்றி.